ஹாய், இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி செஞ்சேன். ஸோ அதனுடைய ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. ஈஸியா குயிக்கா செய்யற மாதிரியான ரெசிபி தான் இது. ஸோ ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்காது அண்ட் நல்லாவும் இருக்கும், நல்லா திக்காவும் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீட்டுல வந்து பன்னீர் செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும் டிசைட் பண்ணும்போது ஃபியூ இன்கிரீடியன்ஸ் வந்து என்கிட்ட இல்ல. அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஒரு ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் இதுதான். ஸோ வந்து உடனே ஜெப்டோல வந்து சில திங்ஸ் எல்லாம் தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் காட்டுறேன். எப்பவுமே நான் ஜெப்டோல என்ன வாங்கினாலும் சரி கூட வந்து ஒரு கீரை வாங்கிடுவேன். பிகாஸ் கீரை வந்து ₹8 ₹9 வந்து ஜெப்டோல வந்து அவைலபிளா இருக்கும். ₹11 அந்த ரேஞ்ச்ல. ஸோ அன்னைக்கு டேட்ல எது கம்மியா இருக்கும் அது ஒரு கீரை நான் வாங்கிடுவேன். அது ஏதோ பொரியல் ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து செஞ்சு கொடுத்தனா அது ஒரு கீரை சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி ஆயிடும். அதனால ஸோ முள்ளங்கி வந்து ½ kg வாங்கியிருந்தேன். இது வந்து என் பொண்ணுக்கு முள்ளங்கி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும், அது செய்யறதுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பட்டர், பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பட்டர் இல்லை, அதனால வந்து பட்டர் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த கீரை, ஐ திங்க் இது அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுமே வந்து இந்த ₹11 வந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். எல்லாரும் அந்த 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 குழம்பு அந்த இது செஞ்சதுக்கு அப்புறம், கிரேவி செஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா அதை அழகா போடுவாங்க. ஸோ அதுக்காக கஸ்தூரி மேத்தியும் பட்டரும் வந்து நம்ம குக் பண்றதுக்காக வாங்கினது. மற்ற ரெண்டுமே வந்து வீட்டுக்கான லைக் வேற ஏதாவது செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமுல் பட்டர் தான் அன்சால்டட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இதுல போட்டுட்டு வானல்ல போட்டுட்டு அதுல வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனும் டொமேட்டோவும் போட்டுக்க வேண்டியதான். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கணும், அவ்வளவுதான். இது நல்லா வதங்குற கேப்ல வந்து நம்ம வந்து கார்லிக் வச்சு 2 இல்ல 4 பல்லு அளவு பூண்டும் கொஞ்சோட இஞ்சி ரெண்டுத்தையும் அதுல நம்ம சேர்த்துக்க போறோம். இது சேர்த்துட்டு கேஷ்யூஸ் கண்டிப்பா ஆட் பண்ணணும். கேஷ்யூலாம் சும்மா ஒரு ₹20 வாங்கி நீங்க ஆட் பண்ணுங்க. அந்த கிரேவியோட திக்னஸ், அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கறதே அந்த கேஷ்யூ தான். பிகாஸ் நம்ம அதுல கோகனட் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ கேஷ்யூ தான் அந்த திக்கான அந்த இது கொடுக்கும். கண்டிப்பா பன்னீர் பட்டர் மசாலா வந்து திக்கா தான் இருக்கணும், இல்லைன்னா அது வந்து அந்த ஒரு உங்களுக்கு அந்த எஃபெக்டே கொடுக்காது. நீங்க அதனால வந்து நான் கேஷ்யூஸ் வீக்ல ஆல்ரெடி இருந்தது, அது ஒரு 7 to 8 பீசஸ் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நிறையவுமே நீங்க சேர்த்துக்கலாம் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா. சோ அதை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா காய வச்சிடணும், ஆற வச்சிடணும். நான் வந்து ஹட்சன்ல இருந்து இந்த பன்னீர் எடுத்திருக்கேன். இது ₹100. இது 200 grams ஆஃப் பன்னீர். 135 போட்டிருக்கு. பட் நான் இதுவுமே ஜெப்டோல வாங்கினதுனால எனக்கு வந்து ₹100 கிடைச்சது. அதை வாங்கிட்டு அழகா ஸ்லைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னோட நைஃப் வந்து அந்த அளவு ஷார்ப்பா இல்லாததுனால அது கொஞ்சம் அப்படியே ஸ்லைஸ் வந்து டிஸ்டார்டடா ஆயிடுச்சு, ப்ராப்பரா ஆகல. இப்ப நான் வந்து இதை ஆற வைக்கிறதுக்காக வேற வெசலுக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது என்னோட மெத்தட் ஆஃப் டூயிங் இந்த ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. நிறைய பேர் அப்படியே வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி மசாலா போடாம செய்வாங்க. பட் நான் மசாலா போட்டு செய்வேன். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதே கடாயில கொஞ்சோட பட்டர் போட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ½ டீஸ்பூன் சால்ட், அவ்வளவுதான். அதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சமா ஒரு 1 pinch or 2 pinch வந்து கரம் மசாலா போட்டுட்டு இந்த பன்னீர் லைட்டா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுக்கிறீங்க பன்னீர்னா அது நல்லா ஃபுல்லாவே அந்த மசாலாஸ் வந்து உள்ள லைட்டா பிளெண்ட் ஆயிரும். சோ அது பிளெண்ட் ஆகும்போது நீங்க சாப்பிடும் போது நல்லா இதுவா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு உள்ள வந்து மசாலா போகாம வெறும் வெங்காயம் தக்காளி ஸ்மெல் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி போட்டு லைட்டு ஒரே ஒரு வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சால்ட் அந்த காரம் எல்லாம் அதுக்குள்ள போய் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சோ அதை நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து இது லைட்டா தான் ஆற வச்சேன், டைம் இல்ல, அதனால குயிக்கா ஆற வைக்க முடியல. லைட்டா போட்டு அதை நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப அதே இதுல ஒரே ஒரு இது ஸ்பூன் ஆஃப் பன்னீர் இது பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வேற வெசல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஒரே வெசலை யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து ஹோல் ஸ்பைசஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் பட்டை கிராம்பு மட்டும் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு லைட்டா அந்த தண்ணி, அந்த மிக்சர் ஜார்ல தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி போடுங்க. பயப்படாதீங்க, திக்கா ஆயிரும். நம்ம வந்து கேஷ்யூ போட்டுக்கிறதுனால ஐயோ தண்ணி ஊத்திட்டோம்னு பயப்படாதீங்க. என் தண்ணி இவ்வளவு இருக்க மாதிரி இருக்கா, அது எண்ட் ஆஃப் த ரெசிபி பாருங்க, நல்லா திக் ஆயிடும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதுல வந்து ½ டீஸ்பூன் டர்மரிக் போட்டிருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமா தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன்ஸ் கிட்ட போட்டிருப்பேன் நானு. ஏன்னா கிரேவி நிறைய தான், 200 grams ஆஃப் பன்னீர்னா கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கரம் மசாலா ஆல்ரெடி அதுல கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுல வேணா நீங்க 1 pinch இல்ல 2 pinch ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம எப்போ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாலும் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணணும். அதுல கொஞ்சமாவது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கணும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியும் தெரியாது.
நல்லா வந்து இப்போ சால்ட் ஆட் பண்றோம். இதுக்கு தேவையான சால்ட், அது சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி அந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுலயும் மசாலா பிளெண்ட் ஆயிருக்கும். நல்லா அப்படியே ஆல்ரெடி இதுல போட்டதுக்கு அப்புறம் அந்த கிரேவியோட நல்ல ஒரு 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 சூப்பரான ஒரு இது கிடைக்கும். எனக்கு உண்மையாவே சொல்றேன், சூப்பர், ரொம்ப டெலிஷியஸா இருந்தது இந்த பன்னீர் பட்டர் மசாலா. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் மறக்கிறது அந்த 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்றதுதான். அண்ட் அதை ஆட் பண்ணிடுங்க கண்டிப்பா. அண்ட் இந்த முடிஞ்ச அந்த கஸ்தூரி மேத்தி வந்து 25 rupees தான் இது. அதை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க எந்த டிஷ் பண்ணாலும் இதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெய்லி குட் அப்படின்ற பிராண்ட்ல வாங்கியிருந்தேன். ஐ திங்க் 25 rupees 20 rupees தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு கையை வச்சு அழகா நல்லா இது பண்ணிட்டு அப்படியே சுத்தி போட்டோம்னா நல்ல வாசனையா இருந்துச்சு. லாஸ்டா நான் 1 ஸ்பூன் பட்டருமே அதில் சேர்த்துக்கிட்டேன். குட்டீஸ் இருக்கிறதுனால பட்டர் சேர்க்கறதுல ரொம்ப இதெல்லாம் கிடையாது. லைட்டா வாட்டரியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் சர்வ் பண்ணும்போது திக்கா தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கூட வந்து சப்பாத்தி இல்லைன்னு நான் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டா இருக்கும். பட் ரைஸோட அந்த அளவு நல்லா போகாது. பட் நிறைய பேர் ரைஸோட ட்ரை பண்ண சொல்லுவாங்க. பட் அந்த அளவு அது டெலிஷியஸா இருக்காது ரைஸோட வச்சு சர்வ் பண்ணா. நான் சப்பாத்தி செஞ்சிருந்தேன். பட் அது வந்து ரொம்ப ஷேப்லெஸ்ஸா இருந்துச்சு. அதனால வந்து என்னால காட்ட முடியல. ஸோ இந்த மாதிரிதான் இருந்தது. ஒன்னு வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கு, ஒன்னு ஸ்கொயரா இருந்துச்சு, ஒன்னு ரெக்டாங்குலா இருக்கு. ஸோ நான் வந்து அந்த கரெக்டா எக்ஸாக்டா ரவுண்ட் ஷேப்ல சப்பாத்தி வரவே வராது. ஸோ அதனால வந்து இருக்கிற ஷேப் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி காலைல ஒரு 10 சப்பாத்திஸ் கிட்ட பண்ணி நான் வந்து ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சர்வ் பண்ணும்போது மகிழ்னிக்கு மட்டும் அதுல இருந்து ஒன்று எடுத்து வச்சு சர்வ் பண்ணேன். இது வந்து நான் டிஃபனுக்கு செஞ்சிருந்தேன். ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருந்தது. நீங்க செய்யற மாதிரி டின்னருக்கு செய்யுங்க. பாருங்க எவ்வளவு கிரீமியா வந்துச்சு. நான் அப்படியே வச்சுட்டேன். ஒரு 5 minutes அப்படியே லிட்ட க்ளோஸ் பண்ணி ஓரமா எடுத்து வச்சுட்டேன். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா திக் ஆயிடுச்சு. கேஷ்யூ எந்த டிஷ்ல ஆட் பண்ணாலுமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சோ அவ்வளவுதான் இந்த ரெசிபி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.